எல்லாம் வல்ல சத்குருநாதன் பகவான் யோகிராம் சுரத்குமாருடைய பேரருளினாலும் பெருங்கருணையினாலும் அகிலமெங்கும் இருக்கக்கூடிய யோகி பக்தர்கள் நம் பெருமான் யோகிராம் சுரத்குமாரின் 106வது ஜெயந்தி விழாவினை நம் எல்லோரின் பிறந்த நாளாக குதூகலமாக கொண்டாடி கொண்டு இருக்கக்கூடிய இந்த நல்ல வேளையிலே நான் பொதுவாக பகவான் எனக்கு இட்ட கட்டளை பகவான் சேத்திரம் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் சென்று குரு மகிமையையும் நாமத்தின் மகிமையும் எடுத்துரைக்க வேண்டும் என்பது பகவான் எனக்கு இட்ட கட்டளை. அன்பு அன்னை மாதேவிகி மாதாஜியினுடைய வாயிலாக அதை சிறமேற்கொண்டு அடியேன் பகவான் இருக்கிற சேத்திரமெல்லாம் அழைக்கின்ற இடமெல்லாம் சென்று விடுவேன். அது என்னமோ தெரியலை, ஆனந்த குருகுலத்துக்கு வரணும் அப்படின்னா ஒரு பயம் கலந்த ஈர்ப்பு. பொதுவாக நான் எல்லா ஆலயங்களுக்கும் சென்று சித்தாந்தமாக இருந்தாலும் சரி, வைஷ்ணவ பிரபந்தமாக இருந்தாலும் சரி, பொதுவான ஆன்மீக விஷயமாக இருந்தாலும் சரி, சில மணித்துளிகள் அந்த ஆன்மீக சிந்தனையை எல்லோருடைய உள்ளத்திலும் தெளிக்கக்கூடிய ஒரு நிலையை எம்பெருமான் எனக்கு அருளியிருக்கிறார்கள் இந்த ஜென்மாவில். ஆனால் இந்த ஆண்டு ஐயா முதல்ல சொன்னது போல கிட்டத்தட்ட 6 இடங்களில் பகவானுடைய சேத்திரத்தில் இருந்து சிறியனை அழைத்திருந்தார்கள். அதில் 7வதாக பகவான் எனக்கு கொடுத்த சேத்திரம் ஆனந்த குருகுலம். அது ஏன் அப்படின்னு எனக்கு ரொம்ப நேரமாக நான் சிந்தித்தேன். ஐயா தான் முதல்ல தொடர்பு கொண்டார். அவர் தொடர்பு கொண்ட அவருடைய கைராசி தான் ஒசூர், தூத்துக்குடி, விழுப்புரம், திருச்சி, விருதுநகர் எல்லாம் கூப்பிட்டாங்க. எல்லோரும் குறித்து கொடுத்த நேரம் அந்த 11 மணி. நான் பகவான்கிட்ட கேட்டேன், அருணகிரிநாதருக்கு மாதிரி கூடு விட்டு கூடு பாரு சக்தி எனக்கு கொடுத்தீங்கன்னா நானும் இந்த 6 இடத்துலையும் சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பை எனக்கு கொடுத்துருவீங்க பகவான் அப்படின்னு. எல்லோரும் கேட்டுக்கொண்ட அந்த நேரம் 11 மணி. ஆனால் பகவான் எனக்கு கொடுத்த சேத்திரம் ஆனந்த குருகுலம். ஏன் அப்படின்னா நான் எத்தனையோ பகவான் ஆலயங்களுக்கு செல்கின்றேன். ஆனால் ஆன்ம லயம் வேண்டி என்னை ஆத்மார்த்தமாக ஈர்த்த தளம் ஆனந்த குருகுலம். ஒரு பகவான் ஆலயத்திற்கு சென்றோம்னா அங்கே பஜனை நடக்கும், நாம சங்கீர்த்தனம் நடக்கும், ஹோமங்கள் நடக்கும், இப்படி எத்தனையோ விஷயங்கள் நிகழ்ச்சிகள் நடக்கும், நடன நாட்டிய நிகழ்ச்சிகள் நடக்கும், இப்படியெல்லாம் நடக்கும். ஆனால் ஆனந்த குருகுலத்தில் மட்டும்தான் சத்சங்கம் என்று சொல்லக்கூடிய அந்த ஞான வேள்விக்கு இங்கே ஒரு வித்தாக பகவான் இந்த தலத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். என்னுடைய பார்வையில் அதற்கான ஒரு ஆல மரத்தையும் இங்கே அவர்கள் நமக்காக கொடுத்து இருக்கிறார்கள். அந்த விருட்சம், ஒரு நல்ல விருட்சத்திற்கு அழகு என்ன அப்படின்னா அது தன் செயலை வெளியே சொல்லாது, வெளியே காட்டாது. ஆனால் தன்னை நாடி வரக்கூடிய சகலருக்கும் சகலமும் செய்யும். அப்படி ஒரு விருட்சமாக இருந்து என்னை பொறுத்தவரை ஒரு ஆன்மீகத்தில் ஒரு நயகரா என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு பெரு நீர் வீழ்ச்சியாக இருக்கக்கூடிய என் அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பாலகிருஷ்ணன் அலியா அவர்கள் இருக்கக்கூடிய இந்த தலத்தில்
இன்று மட்டுமல்ல, என்றும் ஞான வேள்விக்கு வித்தாக இந்த தலம் இருக்கும் என்பதில் எவ்வித மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா எத்தனையோ தபசீலர்கள் வந்து அமர்ந்து அவர்களுடைய ஆன்மீக ஞான வேள்வியை கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட தலம். நாங்கள் பாலகிருஷ்ணன் ஐயாவையே எங்கள் ஊர்லெல்லாம் கோயிலுக்கு அந்த சச்சங்கத்துக்கு கூட்டோம்னா அவர் நான் அப்படி தான் சொல்லுவேன், நயகரா அவர் அப்படின்னு. நயகரா ஃபால்ஸில் போய் பக்கத்தில் நின்று ஆணை எட்டி பார்க்க முடியுமா? முடியுமா? அதில் கொட்டுகின்ற அருவியினுடைய தண்ணீரின் அளவை அளக்க முடியுமா? அப்படிப்பட்ட யானை ஊற்று. நான் பெருமைக்கெல்லாம் சொல்ல, உள்ளதை உள்ளபடி சொல்லுகிறேன். அப்பேற்பட்ட அந்த பெரு வீழ்ச்சியில் இருந்து ஓடி சிற்றோடையாக ஓடுகின்ற சிறு ஓடை சிறியன். அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு மகத்துவம் என்ன அப்படின்னா, சகலத்தையும் உள்ள வச்சுட்டு நிறைகுடமாக தழும்பாமல் இருந்து கொண்டு எம்போன்ற குறைகுடத்தை இங்கே தழும்ப வைத்து அழகு பார்ப்பது. இதற்கு முன்னாலே பேசிய நீதித்துறையை சார்ந்த அன்பு மரியாதைக்குரிய வக்கீல் ஐயா அவர்கள் ஐயா சொல்லும்போது கூட ரத்தின சுருக்கமாக பேசினார்கள் என்று சொன்னார்கள். ரத்தின சுருக்கமாக மட்டும் அவர் பேசவில்லை, மிகவும் ஆழமாகவும் பேசிவிட்டார். அவர்களெல்லாம் பேசிய பிறகு நான் பேசுவது என்பது அது சரியான விஷயம் அல்ல. இருந்தாலும் பகவானுடைய கட்டளையை மேற்கொண்டு உங்களோடு இந்த அருமையானது ஒரு நிகழ்ச்சி, நிர்விகல்பம் அளிக்கும் நாமம் என்ற தலைப்பில் நான் காலையில் உள்ளே வந்ததிலிருந்து, நான் ஐயா நேற்று என்னை தொடர்பு கொள்ளும்போது நான் அறந்தாங்கில் இருந்தேன். நான் சொன்னேன், எப்படியும் 11 மணி இல்லை 12 மணிக்குள்ளே மதுரையில் பஸ் ஏறிடுவேன். நான் ட்ரெயினில் வரணும்னு பிளான் பண்ணேன். ஐயா சொன்ன மாதிரி நாம் நினச்சது எதுவுமே நடக்காது. அவர் என்ன நினைக்கிறாரோ அதை நடத்துவார். அதனால் பொதுவாக நான் எல்லாத்தையும் அவர்கிட்ட விட்டுறது. இருந்தாலும் ஒரு மனித மனம் இல்லையா, ட்ரெயினில் ரிசர்வ் பண்ணிடுவோம் அங்கேருந்து அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் என்னுடைய ஒர்க் ஷெடியூலுக்கும் அதுக்கும் ஒத்து போகல. சரி, இருக்கவே இருக்குது பேருந்து, மதுரை வரைக்கும் வந்துடலாம், மதுரையிலேருந்து வந்துடலான்னு ஐயா சரியாக தொடர்பு கொண்டார். நான் சொன்னேன், காலையில் 5 மணிக்கு எப்படி நாறுகள் வந்துடுறேன், வந்தால் பிறகு உங்களை அழைக்கிறேன், என்னை எப்படியாவது அழைத்து கொண்டு செல்லுங்கள். நான் பயணிச்சுட்டு வரும்போது 4:30 மணி இறங்கும்போது நான் யோசித்தேன், நாகர்கோவில் மட்டும்தான் தெரியும், பேயோடு எப்படி வரும்னு தெரியாது. எப்போவுமே பயணத்தில் பகவானை என்ன செயல் செஞ்சாலும் என்னுடைய பழக்கம் பகவானை கூட கூப்பிட்டு போயிடுவேன் எப்போவுமே. அப்போது அந்த நடத்துனர்கிட்ட கேட்குறேன், ஐயா அந்த மாதிரி பேயோடுன்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே போகிறதுக்கு வழி என்னென்ன நாமத்தை சொல்லிகிட்டே கேட்டேன். 4:30 மணி, அவரும் மனுஷன் முழிச்சிக்கிட்டே வந்திருக்காரு. நல்ல மூடில் இருந்தால் பதில் சொல்லுவார், இல்லைன்னா இறங்கி போய் கேளியான்னு கூட சொல்லிடலாம். அவர் ரொம்ப ரொம்ப சாதுவா, சார் இது வடசேரி, இங்கேருந்து நீங்கள் இன்னொரு பேருந்து நிலையம் போகணும், அதற்கு பஸ் ஏறணும்னா இந்த ஏத்தாப்பில் அந்த டீ கடை பக்கத்தில் நில்லுங்க, ஒரு பேருந்து வரும், அது எந்த பேருந்தும் அந்த பஸ் நிலையம் போகும், அங்கே போய் இறங்கி 5B பஸ்ஸில் ஏறினீங்கன்னா பேயோடு இறக்கி விட்ருவாங்க. அப்போ பகவானுக்கு ஒரு நன்றி சொல்லிவிட்டு அந்த காஃபி கடையில் காஃபி சாப்பிட்லான்னு இறங்கி நிற்கும்போது பஸ் வந்துருச்சு. டக்குன்னு ஏறினேன். அவர் என்ன சொன்னார், நீங்கள் பழைய பஸ் ஸ்டாண்டில் போனால் பேயோடு பஸ் இருக்கும், ஏறிக்கணும். அங்கே இறங்கி மறுபடியும் ஒரு காஃபி ஸ்டாலில் போய் காஃபி சாப்பிட்லான்னு போகும்போது 5B பேயோடு கிளப்பிட்டான். அந்த ஓட்டுநர்கிட்ட போய் கேட்குறேன், ஐயா பேயோடு போகுமா? கண்டிப்பாக போகும். ஏறியாச்சு. நடத்துனர்கிட்ட போய் ராம் நகர்னு ஒரு இடத்துல இறங்கணும் அப்படின்னு கேட்டேன். எனக்கு என்னென்னா, காலை பொழுதில் யாரையும் நம்ம என்னை சென்ற முறை நான் வரும்போது ஒரு அன்பருடைய பையன் நாகர்கோவிலில் பிக்கப் பண்ண வந்தான். ரொம்ப சிவில் இன்ஜினியர் அந்த தம்பி.
அந்த தம்பி பிக்கப் பண்ணிட்டு சொன்னான். அவன்கிட்ட ஆசையாக கேட்டேன், எப்பா இந்த மாதிரி சச்சங்கம் வர்றேன் இல்லையா, நான் போகிற இடங்கள் எல்லாம் என்ன அப்படின்னா எப்படி ஒரு 10-30 பேராவது இருக்கணும், சச்சங்கம் கேட்கணும்ன்ட்டு நான் இங்கேருந்து போகும்போதே கூட்டம் சேர்த்துறது. அந்த பையனை எப்படியாவது நல்லா இருக்கும்டா தம்பி நீ. சார் நல்லா இருக்கும் அதெல்லாம் சரி, நான் உங்களை கேட்டில் இறக்கி விட்டு போயிடுவேன், எனக்கு வேலை இருக்குது, எங்கள் அம்மா அப்பா அங்கே இருக்காங்க பார்த்துக்குவாங்க அப்படின்னா அந்த குழந்தை. இப்போ அப்படி அந்த தொந்தரவு இருக்கக்கூடாது அப்படின்ட்டு வந்தேன். பகவான் என்னை அழைச்சி கொண்டே வந்தார். இங்கே இறங்கினோடனே பெரிய ஆச்சரியம், அந்த நடத்துனர் பேருந்து தடத்தில் இறங்கி பஸ்ஸில் இருந்து இறங்கி, சார் இப்படியே வந்த ரூட்லேயே போய் லெஃப்டில் திரும்புங்க, நீங்கள் சொல்கிற ஆனந்த குருகுலம் இருக்கும்னார். எப்படி பகவான் வழி கொடுக்குறாரு பாருங்க சார். அதை விட ஒரு ஆச்சரியம், அவர் இறங்கி சொல்லிட்டு போயிட்டார். நான் நடந்து வர்றேன், ஒரு 2 நிமிஷம் நடந்திருப்பேன், எனக்கு ஐடென்டிஃபை இல்லை, ஒருத்தர் இல்லை. யாரோ ஒரு, இன்னும் சொல்ல போனால் என் அந்த வெளிச்சத்தில் அந்த இதில் என் பார்வைக்கு அவர் பிச்சைக்காரனாக இருந்தார். ஒரு வறிய தோற்றம், வயதானவர். அவர்கிட்ட போய் கேட்கலாமா வேண்டாமாங்கிற தடுமாற்றம் என் மனசுக்கு. இப்படி திரும்பினா எவ்வளோ தூரம் போகணும் அப்படின்னு. சார் கேட்கவே இல்லை, நாமத்தை மட்டும் சொல்லிவிட்டு அப்படியே போனால் பகவானுடைய படம் இருந்தது. எனக்கு ரொம்ப உத்வேதம். அப்படியே நான் சாட்சாங்கமாக அந்த படத்தை வணங்கிட்டு அப்படியே லெஃப்டில் திரும்புகிறேன். இப்போ சென்ற முறை வந்த ஒரு அனுபவம், ஒரு 10 ஸ்டெப்பு நடந்தால் போகிற ஒரு டவுட்டு வருது, லெஃப்டில் போகிறதா ரைட்டில் போகிறதா அப்படின்னு ஒரு டவுட்டு வருது. நான் நம்பவே இல்லை. பின்னாடி இருந்து ஒரு குரல் கேட்டது, இங்கேருந்து கணக்கு வச்சுக்கோங்க, 2வது டியூப்லைட் இருக்குல்ல போஸ்ட் மரம், அந்த இடத்துல போய் லெஃப்டில் திரும்புங்க, அதுதான் நீங்கள் போகிற இடம்னு. சார் நான் அவர்கிட்ட பேசவும் இல்லை கேட்கவும் இல்லை, சொன்னவர் அந்த பிச்சைக்கார ரூபத்தில் இருந்த மகா பெரியவர். இதை விட பகவான் என்ன எனக்கு கூட கூட்டு வந்து கொண்டாந்து விட்டால், என்னை அன்போடு அழைத்தார் இன்முகத்தோடு. அவருக்கு ஒரு பெரிய ஷாக், சொல்லாமல் வந்துட்டானே அப்படின்னு. அருமையானது ஒரு, அதாவது எங்கே நம்ம ஆனந்தமாக போகணும்னு அவர் முடிவு பண்ணிட்டாரோ அங்கே அவர் கூட்டுக்கிட்டே போயிடுவார். அருமை அன்பர்களே, இன்றைய தினம் நாம் 106வது ஜெயந்தி விழாவை கொண்டாடி வருகிறோம். அருமையான ஏற்பாடு. இதை சிறப்பாக ஒருங்கிணைப்பு செய்த நல்லுள்ளங்களுக்கு சிறந்தாழ்ந்த நன்றிகள். அதில் என்னை ரொம்ப ஈர்த்தது ஐயா கொடுத்த அந்த நாமம் எழுதுபவர்களுக்கு உற்சாகப்படுத்துவதற்காக ஒரு பரிசு. நான் நினைக்கிறேன் வேறு எந்த சேத்திரத்திலையும் இப்படி ஒரு நிகழ்வு நான் பார்க்க அதுக்கு ஏற்பாடு செய்து அதை நடத்தி கொண்டு இருக்கிற பெரியவர்கள் அத்துணை பேருக்குடைய கமலபாதங்களுக்கும் சிறியனின் சிரம் தாழ்ந்த வணக்கம். இது பெரிய விஷயம். ஐயா சொன்ன மாதிரி அடுத்த ஆண்டு 1 கோடியை தாண்ட வேண்டும் என்பது கண்டிப்பாக தாண்டும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நாம் 106வது ஜெயந்தியை கொண்டாடி வருகிறோம். 106க்கு ஒரு சிறப்பு இருக்குது. 1 + 6 7. பகவானுக்கு ஒரு மிகவும் உத்தியோகமான எண் 7. யாரெல்லாம் ஆன்மீக ஆட்டத்தில், ஆன்மீக லயத்தில், ஆன்மீக விசாரணை வேண்டி நம்மை ஆட்படுத்த விரும்புகிறார்களோ அவர்கள் பயணிக்கக்கூடிய எண்ணும் 7. இந்த 7ஆம் நம்பர் எண்கணிதப்படி 7ஆம் நம்பரை ஆதிக்கமாக கொண்டவர்கள் ஆன்மீக நாட்டத்தோடு இருப்பாங்க. இன்னும் ஒருபடி மேலே சொல்லணும் அப்படின்னா, யாருக்கெல்லாம் பிறந்த எண் 25 அல்லது பிறந்த எண் மாத எண் வருடத்தை கூட்டினால் 7 வருகிறதோ அவர்களுடைய வாழ்வியல் ஆன்மீக லயத்தை நோக்கி இருக்கும். இந்த ஆண்டு முழுவதும் அந்த 7வது எண்ணாக பகவான் நமக்கு கொடுத்திருப்பது ஆன்ம லயம் வேண்டி. 1 வருஷம் ஐயா சொன்ன மாதிரி நவம்பர் 24 வரைக்கும் டைம் இருக்கு. அடுத்த ஆண்டு கார்த்திகை சுவாதி நட்சத்திரம் வரும் வரை நமக்கு பகவான் கொடுத்துருக்கார். யாருக்கெல்லாம் ஆன்ம லயம் வேணுமோ, யாரெல்லாம் விரும்புகிறீர்களோ இருக்க பற்றி கொள்ளுங்கள் பகவானுடைய கமலபாதத்தையும் அவருடைய நாமத்தையும். என்ன செய்து கொண்டு இருந்தாலும் நாமம் ஒலிக்கட்டும்.
இந்த தொடரில் இறுதியில் நான் அதில் முடிக்கும்போது முடிப்பேன். யாரெல்லாம் புதுசாக வந்திருக்காங்களோ, யாரெல்லாம் கட்டாயத்திற்காக வந்து அமர்ந்திருக்கிறார்களோ, யாரெல்லாம் உண்மையிலேயே ஆன்ம லயம் வேண்டி ஆத்மார்த்தமாக வந்திருக்கிறார்களோ எல்லோருக்கும் கிட்டும் அந்த நாமத்தினுடைய மகத்துவம். அன்பர்களே, இன்றைய தலைப்பு நிர்விகல்பம் அளிக்கும் நாமம். இந்த தலைப்பை கொடுத்துட்டு ஏன் கொடுத்தோம்னு பல நாள் யோசித்தேன். டக்குன்னு ஐயா ஒரு தலைப்பு கேட்டாங்க, சரின்னு அனுப்பிட்டேன். அனுப்பிட்டு கூட அவர்கிட்ட தொலைபேசியில் தொடர்பு கொண்டு சொல்லக்கூடிய சூழலில் நான் இல்லை. அப்போ அது பகவான் நமக்கு வைக்கிற சோதனையில் அது ஒன்று வச்சுக்கணுமே. அன்பர் சொன்ன மாதிரி துன்பத்துக்கு இடையில் இருந்தால் தான் பகவான் கூடயே நம்ம இருப்போம். இன்பத்துக்கு கூடயே இருந்தோன்னு வச்சுக்கிங்க, பகவானை விட்டு தூரமாக போயிடுவோம். மகாபாரத யுத்தம் முடிஞ்சு கிருஷ்ண பரமாத்மா எல்லாத்துக்கும் கேட்டதெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருந்தான். கடைசியில் குந்தி தேவிட்ட கேட்டார், அத்தை நீ இவ்வளோ நாள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ட, உனக்கு என்ன வேணும் கேளு வரந்தர் அப்படின்னு கேட்டதுக்கு, நான் இங்கே வந்து இந்த உதாரணம்லாம் சொல்லக்கூடாது, ஏன்னா பாகவதம் நடத்துகின்ற இடத்துல போய் நான் இந்த உதாரணத்தை சொல்லக்கூடாது. இருந்தாலும் சிறியனின் சிற்றறிவு. பரமாத்மாட்ட குந்தி தேவி கேட்டாலாம், கண்ணா எனக்கு எப்பயும் போல துன்பத்தையே கொடுன்னாலாம். கண்ண பரமாத்மாவுக்கு ஆச்சரியமாக இருந்துச்சான். என்ன அத்தை நக்கல் அடிக்கிறியா, நான் உனக்கு கஷ்டமாக நிறையா கொடுத்துட்டேன்னு என்னை நக்கல் அடிக்கிறியான்னு திருப்பி கேட்டதுக்கு அந்த அன்னை சொன்னாலாம், இல்லை கண்ணா, நான் இன்ப வயப்பட்டு இருக்கும் பொழுது உன் எண்ணம் கூட என் மனதில் எழவில்லை. ஆனால் நான் துன்பத்தில் லைத்து கொண்டே இருக்கும்போது நீ என்னோடையே பயணிக்கிறாய். நீ என்னோடையே பயணிக்கும் பொழுது என்னால் இன்பமாக, இனிமையாக, ஆனந்தமாக என் பயணத்தை தொடர முடிகிறதுன்னு சொன்னான். சரியா? அப்போ 106வது இந்த ஜெயந்தி விழா நிர்விகல்பம்னா என்ன சார்? நான் இன்னைக்கு என்னுடைய சொற்பொழிவில் இது ஆன்ம லயப்பட்ட தலம், இங்கே போய் நான் அனுபவங்கள் அன்றாட நடக்குது இல்லையா? நான் இந்த பற்றி ஆரம்பிக்கும் போது சொல்லிட்டேனே, இங்கே வந்ததே ஒரு அனுபவம், அது என்னை கொண்டாந்து விட்டுட்டு போனது ஒரு அனுபவம், பின்னாடி இருந்த அசிரீரி குரல் கொடுத்தது ஒரு அனுபவம். இப்படி ஒவ்வொருத்தருடைய வாழ்விலும் இங்கே ஒரு அனுபவம். இன்னும் ஒருபடி மேலே சொல்ல போனால், இங்கே வந்து நாம் அமர்ந்திருக்கிறோமே இதுவும் அனுபவம். ஏனென்றால் அவனருளாலே அவன் தாள் வணங்கி எத்தனை பேருக்கு கிடைக்கும்? நான் இந்த ஆசிரியர் பெருமக்கெல்லாம் பார்த்தேன், எனக்கே ரொம்ப ஆச்சரியம். முன்போல் அந்த யூனிஃபார்ம் போட்டு மனசுக்குள்ளே வஞ்சிக்கிட்டாலும் பரவாயில்ல வந்து சர்வீஸ் பண்ணக்கூடிய பாக்கியம் இருக்குது இல்லையா? நாங்களெல்லாம் கூப்பிட்டு இப்படி யாராவது பொது சேவைக்கு கூப்பிட்டாங்கன்னா வேலைக்கிறது இல்லை அப்படின்னு வைவோம். ஆனால் அவர்கள் பணி செய்வதை பணி கூட சொல்லக்கூடாது, சேவை செய்வதை பார்த்தால் ஆசிரியர் பெருமக்களுக்கும் நன்றி, அதை ஒருங்கிணைப்பு செய்த முதல்வர் அவர்களுக்கும் நன்றி. அருமையானவர். நிர்விகல்பம் அப்படின்னா அன்பர்களே, அறிபவன் பிரம்மம். எப்பவுமே அறிபவன் பிரம்மம், அறியப்படும் பொருள் ஜீவன். இந்த ரெண்டா நிற்கும். ஒன்று அறிபவனாக பிரம்மமாக, இன்னொன்று ஜீவனாக இருக்கும். இந்த பிரம்மத்தோடு ஜீவன் இரண்டரை லயிக்கும். இன்னும் ஒருபடி மேலே சொன்னால் இரண்டரை என்பதை இல்லாத நிலையில் லயிக்கும். அப்படி இரண்டரை இல்லாத நிலையில் ஒன்றாக லயிக்கக்கூடிய நிகழ்வுக்கு பெயர்தான் நிர்விகல்பம். மனிதன் ஜீவித்ததன் நோக்கமே இந்த நிர்விகல்ப நிலையை அடையத்தான். சாட்சாத் அவதார புருஷனாக இறைவனே
சொரூபத்தில் இருந்து தடஸ்தமாக நாமும் உணர்வதற்காக இங்கே இறங்கி தன்னை தாழ்த்தி அசாதாரண மனிதனாக்கி இன்னும் ஒருபடி மேலே பிச்சைக்காரனாக நம்மோடு வலம் வந்தாரே, அதுவும் நிர்விகல்பத்தை நமக்கு கொடுக்கத்தான். இந்த ஆண்டு பிடிச்சிக்கங்க, இந்த ஒரு ஆண்டு, ஒரு வருஷம் பிடிச்சிக்கங்க. என்ன பண்ணாலும் நாமத்தை விட்டுறாதீங்க. நம்பிக்கை இருக்கு, இல்லை, புரியுது, புரியலை, தெரியுது, தெரியலை, தெளியுது, தெளியலை, ஆனால் நாம சொல்லிக்கிட்டே இருக்கட்டும். சரியா? இந்த சிறார்களுக்கு சொல்லிக் கொடுங்க. நான் முடிவில் சொல்கிறேன் எப்படி சொல்லணும், எப்பெல்லாம் சொல்லணும். எப்பெல்லாம் சொல்லலாம்ல, என்ன குழந்தை, எப்போனாலும் சொல்லலாம்ல. எப்போ சொல்லணும்னே பகவான் சொல்லியிருக்கார். சரி, சொல்கிறேன். அப்பேற்பட்ட நிலை நிர்விகல்பம். பதஞ்சலி மகான் அப்படித்தான் சொல்றார், இரண்டல்ல ஒன்றாக கலப்புது. திருமூலர் ஒருபடி மேலே போனார். மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்தில் மறைந்தது மாமத யானை. எப்பேற்பட்ட வார்த்தை பாருங்க சார், தமிழ். மரத்தில் மறைந்தது மாமத யானை, பரத்தை மறைத்தது பார் முதல் பூதம், பரத்தை மறைத்தது பார் முதல் பூதம், பரத்தில் மறைந்தன பார் முதல் பூதமேனா. சார், மத யானையா இருப்பது வேற யாரும் இல்லை, நாம தான். மரத்தை மறைச்சி நின்னோம். ஆனால் அந்த மரம் என்ன பண்ணுச்சு? நாமெல்லாம் எப்படி நான் தான் ஆரம்பத்தில் எனக்கு பகவான் உணர்த்தின அந்த வார்த்தை, ஐயாவை நான் அறிமுகப்படுத்தும் போது ஆலமர விருட்சம் என்று சொன்னதுக்கு காரணம், இந்த மரத்தில் மறைந்தது மாமத யானை கூட்டம். இவ்வளவுதான் சார், இவ்வளவுதான். திருமூலர் அழகா சொன்னார். நிர்விகல்பம் என்றால் எளிமையாக சொல்லணும் அப்படின்னா, அம்மா சாதம் ஆக்கிறக்கும் போது தண்ணியோட என்ன போடுவா? உப்பு போடுவா. இங்கெல்லாம் உப்பு போட்டு ஆக்குவீங்கல்ல? போட மாட்டீங்க, ரொம்ப நல்லவங்க. எங்கள் ஏரியாலெலாம் உப்பு போடாமல் வச்சோம்னா, தண்ணீரில் உப்பை சேர்த்தோம்னால் அந்த உப்பு கரைஞ்சிரும் இல்லையா? கரைஞ்ச உப்பை பிரித்து எடுக்க முடியுமா? அப்படி இருக்கணுமா நிர்விகல்பம். எப்படி தண்ணீரில் உப்பை கரைக்கும் பொழுது உப்பு கரைஞ்சிரும், பிரித்து எடுக்க முடியாது. பிரித்து எடுக்கணும்னா காய்ச்சி எடுக்கணும் இல்லையா? ஆனால் அந்த உப்பின் தன்மை மாறாது. புரிஞ்சுக்கணும் சார். நமக்கும் இறைவனுக்குள்ள வேறுபாடே அதான். கொஞ்சம் இன்னைக்கு எல்லாரும் ஒரு மித்த மனதை மேல் நோக்கி பயணிங்க. நான் அந்த அளவுக்கு ஆனந்த குருகுல மக்களுடைய இதில் பிரசன்னமாகணும்னு பகவான் உணர்த்திட்டார். தண்ணீரை உப்போட சேர்த்தோம்னா தண்ணீரும் உப்பும் கலந்துரும். அப்படி மெய்ப்பொருளோடு அந்த பிரம்மத்தோடு இந்த ஜீவனை ஐக்கியப்படுத்தணும். ஆனால் அதுலேயும் ஒருபடி சொன்னார் அருளாளர்கள், பிரம்மத்தோடு ஜீவன் ஐக்கியமானாலும் ஜீவனின் தன்மை மாறாது நிற்கும். ஜீவனின் தன்மை மாறாது நிற்குமா? இரண்டு நிலை உண்டு சமாதியில். ஆழ்ந்த உறக்கம் என்பது ஒரு சமாதி. ஆழ்ந்த உறக்கம், நித்திய உறக்கத்தை இறைவன் அதற்கு தான் நமக்கு கொடுக்குறான். மரணம் என்பது சந்தோஷமா துக்கமா? சந்தோஷம் சார், சந்தோஷம் சார். மரணம் என்பது சந்தோஷம். காலகாலத்தில் போக மாட்டாளா மாமியா நினச்சேன், சட்டுன்னு போயிட்டா. சந்தோஷம் யாருக்கு? அதான் கேள்வி. மருமகளுக்கு சந்தோஷம். இதெல்லாம் நம்ம சராசரி மனுஷனுக்கு. மரணம் என்பது சர்வ நிச்சயமான சந்தோஷம். யாருக்கு? மரணித்தவர்களுக்கு. யாருக்கு?
மரணித்தவர்கள். மரணம் என்பது சதா சர்வகாலம் சந்தோஷம் என்பதை நிரூபிக்கத்தான் ஆண்டவன் நமக்கு தினமும் தூக்கத்தை பரிசளித்து இருக்கிறான். ஆழ்ந்த தூக்கம் சமாதி நிலை. அருளாளர்கள் இன்னும் ஒருபடி மேலே சொன்னார்கள், நிர்விகல்பத்தில் கூட எண்ணங்கள் இருக்கும், ஆழ்ந்த உறக்கத்தில் எண்ணங்களே இருக்காது. எப்பேற்பட்ட நிலை சார்? எண்ணங்கள் அற்ற நிலை தான் ஆழ்ந்த உறக்கம். நமக்கு கிடைக்குதா? நமக்கு கிடைக்குதா? நாம தான் கிடைக்க விடுறோமா சார்? நமக்கு கிடைக்குதாங்கிறது ஒரு பக்கம். நான் பேசி முடிக்கிறதுக்குள்ள நிறைய பேருக்கு ஆழ்ந்த உறக்கம் கிடைச்சிரும். ஏன்னா பல விஷயம் புரிய போறதில்லை. நேரம் வேற, சாப்பாடு நேரத்தை நெருங்கிட்டு இருக்கு. அதனால சார், ஆழ்ந்த உறக்கத்திற்கு நாம் நம்மை தகுதிப்படுத்துகிறோமான இல்லை. உண்மைதானே? ஏன்? இதை தடவாம யாரும் தூங்கிறது இல்லை. இல்லை சார், டிவியில் தொலைக்காட்சி பெட்டிலையும் அதே ட்ராமா ஓடுது சார். படுக்கைக்கு போனால் பிறகு அதே ட்ராமா செல்லில் ஓடுது. இப்போத்தானையா பார்த்த அதில் 2 சீனு உனக்கு தோசை ஊற்ற போகும்போது கட்டாயி போச்சு. திருப்பி நான் பார்க்கணும். எங்கே போயிட்டுருக்கோம்? இளைஞர்கள் கேட்டால் அவன் வேற உலகத்தில் இருக்கான். இவன் இல்லாமல் அவன் உடம்புல உள்ள செல் இல்லாமல் வாழ்ந்துருவான். ஆனால் பையில் செல் இல்லாமல் வாழவே முடியாது. அப்போ எப்படி சார் ஆழ்ந்த தூக்கம் வரும்? இப்படி ஆழ்ந்த உறக்கம் வரும்? 8 மணி நேரம் உறங்கியே தீரணும். அதில் குறைந்தது 4 மணி நேரம் ஆழ்ந்த உறக்கத்தில் நிற்கணும். எத்தனை பேர் கிடைக்குது? வயசாயிட்டா முதல்ல தூக்கம் வராது, சிந்தனை வந்துடும். சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்க தூக்கம் வராது. அம்மாலாம் பேசிகிட்டு இருக்கும்போது சொல்லுவாங்க, எப்போ தூங்குவானுங்கன்னு அவங்களுக்கே தெரியாதான். அப்படி அது ஒரு நிலை, அது உண்மத்த நிலை. நமக்கு கிடைக்காது. நமக்கு இருக்கிறதுலாம் மந்த நிலை. இப்படியே தடவி தூங்குறது. சார், ஆழ்ந்த உறக்கம் சமாதி நிலை. ஆனால் ஆழ்ந்த உறக்கத்தில் எண்ணங்கள் கிடையாது. நிர்விகல்பத்தில் எண்ணங்கள் இருக்கும். நிர்விகல்பத்தில் எண்ணங்கள் இருக்கும். எண்ணங்களோடு பயணிக்கிற நிர்விகல்பம் பரகதியை தரும். அதான் பரமுத்தி. முத்தியில் 2 பதமுத்தி, பரமுத்தி. பரமுத்தி நிலையை தரும். பரமுத்தி நிலை தான் அவரோடு ஐக்கியமாயிருது. திருப்பி ரிட்டன் நோ பேக். ரிட்டன் கிடையாது. அந்த நிலை வரணும்னா நிர்விகல்ப நிலையில இருந்து பயணிக்கணும். புரிகிற மாதிரி சொல்லுமா? இந்த பிள்ளைகளுக்கு புரிகிற மாதிரி சொல்லுவோம். ஆனால் இந்த பிள்ளையை செய்கிற செயலை நான் சொல்ல போகிறதில்ல. இந்த தலைமுறை அதை செய்யவே செய்யாது. செய்வதற்கு நாம் வாய்ப்பு கொடுக்க போகிறதும் கிடையாது. நம்மளுடைய அம்மா இல்லை பாட்டியை வச்சுக்கோங்க. நம்மளுடைய பாட்டி அவங்க தான் சரியாக இருக்கும். பாட்டி காலத்தில் வீட்டில் தண்ணி எடுக்கணும்னா என்ன செய்வாங்க? குளக்கரைக்கோ ஆத்தங்கரைக்கோ எப்படி போவாங்க? ஒன்று ஒரு 3-4 பானையை வரிசையாக அந்த அம்மா அடிக்கிறோம். ஒரு பெரிய பானை, அடுத்து ஒரு சின்ன பானை, அடுத்து ஒரு பானை, 3 தலையில் இருக்கும். நல்லா கேட்டுக்கோங்க. இதெல்லாம் நடந்துச்சான்னு கேட்காதீங்க. அதிசயம் நடந்தது. இன்றைக்கி இருக்கிற பிள்ளைக்கு ஒரு குடத்தை தூக்கி இடுப்பில் வச்சா இடுப்பை தெரியல, தேடுறாங்க. அப்படி இருக்குது. ரைட்டா? என் பொண்ணுக்கெல்லாம் இடுப்பில் கூட நிற்காது. ப்ராக்டிஸ் பண்ணி நானும் பார்த்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஆனால் 3 குடத்தை வச்சு இடுப்பில் ஒரு குழந்தை, கையில் ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு அந்த பாட்டி, அது மட்டும் நடக்காது, கூட ஒரு 4-5 பாட்டியை கூட்டுக்கிட்டு ஊர் கதை, உலக கதை, பிபிசி நியூஸ்லாம் அங்கே தான் எல்லா காட்சியும் பேசிக்கிட்டே போவாங்க இல்லையா? இடுப்பில் ஒரு குழந்தை இருக்குது, கையில் ஒரு குழந்தை இருக்குது, பேசுகிற வாய் ஊர் கதையெல்லாம் பேசிட்டு வருது. ஆனால்
எண்ணம் மட்டும் அந்த தலையில் இருக்கக்கூடிய குடத்தில் தான் இருக்கும். என்ன வேலை செய்து கொண்டு இருந்தாலும் எண்ணம் மட்டும் எங்கே இருக்கும்? இதுதான் சார் நிர்விகல்பம். நாமும் என்ன செயல் செய்து கொண்டு இருந்தாலும் நம் லௌகிக சம்பத்தில் சம்சார சாகரத்தில் உழன்று சிக்கி சின்னாபினமாக ஆகிக்கொண்டு இருக்கக்கூடிய இந்த கலியுகத்தில் நாம் என்ன செய்து கொண்டு இருந்தாலும் நம் எண்ணம் மட்டும் அவர்பால் ஒன்றிருக்குமே ஆனால் நிர்விகல்பம் சர்வ நிச்சயம். நிர்விகல்பம் சர்வ நிச்சயம். பகவான் அழகா சொன்னார். திருமூலர் நிர்விகல்பத்துக்கு ஒரு விளக்கமே கொடுக்கிறார். எவர் ஒருவர் அட்டாங்க யோக சித்தி நிலையை கடந்து தெளிகிறாரோ அவர்களுக்கு நிர்விகல்பம் கிட்டும். இது உண்மை. அடியார் பெருமக்களை கேட்டால் தெரியும். இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி, இந்த 8ஐயும் யார் கடக்கிறாங்களோ அவர்களுக்கு என்ன உண்டு? நிர்விகல்பம் உண்டு. ஆனால் நிர்விகல்பம் கிட்டணும்னா அதற்கு எளிய வழி ஒன்று இருக்கா சார்? எளிய வழி. 8 நிலையை கடக்க முடியும்னு நினைக்கிறீங்க? 8 நிலையை கடப்பது சாதாரண விஷயமா? நம்ம என்ன பகவானா? ஐயா ஆரம்பத்தில் சொன்னார், நமக்கும் அவருக்குள்ள வித்தியாசம் என்னன்னு. நம்ம என்ன பகவானா? நம்ம என்ன அவதார புருஷரா? இல்லையே, இல்லையே. நாம் உட்கார்ந்திருப்பது ஆனந்த குருகுலத்தில், ஆனால் நம் எண்ணம் இருப்பதோ அமெரிக்காவில். எப்படியல்லவா பயணித்து கொண்டு இருக்கிறோம். நம் பொண்ணு அமெரிக்காவில் இருக்கான்னு வச்சுக்கோங்க, இன்னும் யாரும் எந்திரிச்சிட்டாலா எந்திரிக்கலையா, சமைச்சாலா சமைக்கலையா, இப்படின்னு எண்ணங்கள் பயணிக்குமா இல்லையா? ஆனால் எண்ணம் ஒரு நிலைப்படணும் அப்படின்னா அட்டாங்க யோக சித்த நிலையை கடக்கணும். சித்த புருஷர்கள் சொல்லிட்டாங்க. அட்டாங்க யோக சித்த நிலையை கடப்பது என்பது சாதாரண விஷயமா? பகவான்கிட்ட போய் கேட்டாங்க. யார்கிட்ட? பகவான்கிட்ட போய் ஒரு அன்பர் கேட்கிறார், அட்டாங்க யோக சித்தி நிலையை கடந்து நிர்விகல்ப நிலைக்கு நான் உயரணும் பகவான், எனக்கு நீங்கள். இப்பெல்லாம் நாம கேட்டிருக்கோமா சார்? நமக்கு அந்த சிந்தனையாவது வந்திருக்கா? எனக்கெல்லாம் வந்ததில்லை. போய் ஆசீர்வாதம் பண்ணால் ஒன்றும் வாழைப்பழம் கொடுப்பார், இல்லை ஆப்பிள் கொடுப்பார், வாங்கிட்டு வந்துடலாம். அந்த வாழைப்பழம் கொடுப்பாரு அதுக்காகவே போவோம். ஏன்? அந்த வயசில் அதுதான் சிந்தனை. அந்த வயசில் அதுதான் சிந்தனை. ஆனால் அந்த பழத்தில் தான் சகலமும் இருக்கும் என்பது நமக்கு தெரியாது. இப்போ பகவான் கேட்டாரா, உனக்கு சமஸ்கிருதம் தெரியுமான்னாராம். அந்த அன்பர் போய் கேட்குறார். ஒரு அன்பர், ஒரு பக்தர் போய் பகவான்கிட்ட கேட்குறார், அட்டாங்க யோக சித்தி நிலையை கடந்து நிர்விகல்ப நிலைக்கு நான் உயரணும், அதற்கு அருளாசி செய்யுங்கன்னு பகவான்கிட்ட கேட்கும்போது பகவான் சிரிச்சிட்டே கேட்டாரா, உனக்கு சமஸ்கிருதம் தெரியுமா? கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் சாமி. சமஸ்கிருதத்தில் ஒரு வார்த்தை இருக்கிறது, நிர்வாணம். அந்த நிர்வாணம் என்றால் என்னன்னார். எப்பேற்பட்ட கேள்வி, எப்பேற்பட்ட கேள்வி. நமக்கெல்லாம் நிர்வாணம்னு கேட்டோம்னா நமக்கு 2 விஷயந்தான் வரும். உடல் சார்ந்த நம்ம சிந்தனை வரும். அவங்கெல்லாம் அவதார புருஷர்கள், அவர்கள் ஆன்ம லயத்தில் இருக்கிறவங்க. நிர்வாணத்திற்கு விளக்கம் கொடு, அல்லது நிர்வாணம்னா என்னன்னு கேட்டார். அந்த பக்தர் சொன்னார், பேரின்ப நிலையே நிர்வாணம். எது? பேரின்ப நிலையே நிர்வாணம்னார். யார்கிட்ட? பகவான்கிட்ட. பகவான் அடுத்த கேள்வி கேட்கிறார். சொல்லிட்டு அந்த பக்தர் சொன்னாராம், பகவான் அடுத்த கேள்வி கேட்கிறார், பேரின்ப நிலை எல்லோருக்கும் கிட்டுமா? இதாங்க குருநாதர், இதான் குருநாதர். பேரின்ப நிலை எல்லோருக்கும் கிட்டுமா? அந்த அன்பர் சொன்னாராம், சரியான சிந்தனை, சரியான செயல் என்று சொல்லப்படுவதும் நிர்வாணம். அடுத்த கேள்வி பாருங்க, அடுத்த பதில பாருங்க. சரியான சிந்தனை, சரியான செயல் என்று சொல்லப்படுவதும்
நிர்வாணம். பகவான் அடுத்த கேள்வி அந்த பக்தர்கிட்ட கேட்குறார், சரியான செயல் என்றால் என்ன? இப்படி இருக்கணும் பக்தனுக்கும் குருநாதருக்கும் உள்ள உரையாடல். சரியான செயல் என்றால் என்ன? அந்த பக்தர் சொல்றார், எவருக்கும் தீங்கு செய்யாமல், எவரையும் துன்புறுத்தாமல், எந்த ஜீவராசியையும் கொல்லாமல் மற்றவர்களுக்கு நன்மை செய்தலே சரியான செயல். இப்படி சொன்னானே பகவான் சிரிச்சிட்டாராம். ஏன்? கலியுகத்துக்கு ஒவ்வாத செயலை போய் நீ சொல்லிட்டு சரியான செயல் செய்வது என்பது நிர்விகல்பத்திற்கு ஈடான, சரி நிர்வாணத்திற்கு ஈடானது என்று சொன்னால், அவர் கேட்டாராம் பகவான், சரி நீ ஒரு அறையில் தனியாக இருக்கிறாய் என்று வைத்துக்கொள்வோம், நீ ஒரு அறையில் தனியாக இருக்கிறாய் என்று வைத்துக்கொள்வோம். அந்த பக்தர்கிட்ட பார்த்து கேட்டாராம், அந்த அறைக்குள் ஒரு நல்ல பாம்பு புகுந்து விட்டது, நீ அந்த பாம்பை அடித்து கொள்வாயா, இல்லை சரியான செயல் என்பது தீங்கு விளையாமல் இருப்பது என்று விட்டு விடுவாயா? எப்படிப்பட்ட கேள்வி சார்! நானா இருந்தால் என்ன பதில் சொல்லியிருப்பேன்? சாமி, ஒன்று அதை போட்டு தள்ளிடுறது, இல்லை அது என்னைய. அதனால் ஏன் சேஃப்டி என்னவோ அதைத்தான் நான் பார்ப்பேன்னு நம்ம சொல்லியிருப்போம். அந்த பக்தர் சொன்னாராம், சுவாமி அந்த சூழலில் நான் என் குருநாதர் உங்களுடைய உதவியை நாடி உங்களை பிரார்த்தனை பண்ணுவேன்னாராம். எப்படி சார்? இதுதான் நிர்வாண நிலை. உயிரே போகக்கூடிய நிலை வந்தாலும் நான் யாரை வணங்குவேன்? என் குருநாதரை, என் சுவாமிஜியை நான் எனக்கு துணைக்கு அழைப்பேன் அப்படின்னோடனே சுவாமிஜி மந்தகாச புன்னகையோடு சிரித்து பிளஸ் பண்ணார். அந்த பக்தருக்கு நிர்வாணம்னா என்னன்னு புரிஞ்சு போச்சுல. योगी राम सूरत कुमार जय गुरु राया।